வாராகி கும்பிட்றவங்களுக்குலாம் அந்த சாக்லேட்டுக்கும் வாராகிக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குங்கய்யா. இனிப்பு வாங்கிட்டு வந்துட்டா ஒரு இனிப்பு தவறுங்கய்யா. நான் வாராகி உபாசகர்ன்றனால நான் உங்களுக்கு இந்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த சீக்கிரம் எந்திரிக்கிறது லேட்டா எந்திரிக்கிறதுங்கிறதுல ஒரு சர்ச்சை இருக்குங்கய்யா. என்ன அளவில் சொல்றேன், எல்லோரும் ஒரே நேரத்தில் எந்திரிக்க முடியாது. நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்த ஒரு பையனை போயிட்டு நீ காலைல 4 மணிக்கு, நான் வர்றதே 4 மணிக்கு தாண்டா வர்றேன், நைட் டியூட்டி முடிச்சுட்டு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நான் வந்தோடனே படுக்கணும்னு சொல்லுவார். முதல்ல அகம் சுத்தமாக இருக்கணும், அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. நீங்கள் எத்தனை மணிக்கு வேணால் எந்திரிங்க சாமி, எந்திரிச்சிட்டு குளிக்காமல் இருக்காதீங்க, தயவு செஞ்சு குளிங்க. ஏன்னா குளிக்கிறது தான் உங்களுடைய முந்தைய நாளோடைய கர்மாவை நீங்கள் வந்து புறத்துலேருந்து நீங்கள் வெளியேற்றுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் குளிச்சதுக்கப்புறமா அந்த வெப்பம் வந்து அடங்கி ஒரு சமநிலைக்கு உங்களுடைய பாடியே வரும். நீங்கள் குளிக்காமலேயே அடுத்தடுத்த வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது அவ்வளோ சிறப்பாக இருக்காதுங்கய்யா. எல்லாருமே 3 மணிக்கு பிரம்மமுத்திரம் எழுந்து உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்க முடியாது. பட் எந்த நேரத்தில் எந்திரிச்சாலும் உங்கள் புறத்தை வந்து சுத்தப்படுத்துங்க. நல்லா ரெஸ்ட் ரூம் பயன்படுத்திட்டு குளிச்சுட்டு பற்களெல்லாம் துளக்கிட்டு நல்லா அப்படியே புது மனுஷனை வெளில வாங்க. உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வணங்குங்க. அப்போ வணங்கும்போது இந்த பால் சாதம்னு சொல்லுவாங்கய்யா, ஆடையெல்லாம் போட்டு அழகாக பிசைஞ்சு குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க, அதை விரும்பி சாப்பிடும் குழந்தைகள். அப்போ பால் சாதத்தை உங்கள் தெய்வத்துக்கு நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக பண்ணும்போது சக்கரை போட்டு வைப்பாங்க. ஆமாம், அதில் நீங்கள் இந்த ஏலக்காய் போடுறதும் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். இதை நான் வந்து மகாலட்சுமி, பெருமாள், முருகன் அப்படின்னு நான் வந்து சுருக்க விரும்பலைங்கய்யா. உங்கள் இஷ்ட தெய்வம் யாராக வேணா இருக்கட்டும், சாய்பாபா வச்சுக்கோங்க, முருகரை வச்சுக்கோங்க, விநாயகரை வச்சுக்கோங்க, உங்கள் குலசாமி இருந்தால் கூட குலசாமிக்கு வச்சு கொடுக்க. ஏன் தயிர் சாதமோ மோர் சாதமோ பால் சாதமோ வச்சா முனீஸ்வரன் வேணான்னு சொல்ல போறாரு? விரும்பி சாப்பிடுவார். விரும்பி சாப்பிட ரொம்ப நாள் யாருமே எனக்கு தரல அப்படின்னு. நீ தானே தந்துருக்க பிள்ளைய, வாடா உனக்கு தானே எல்லாத்தையும் செய்ய போற அப்படித்தானே சொல்ல போறாரு. உங்க இஷ்ட தெய்வத்துக்கு நீங்க ஏதாவது ஒன்று வைங்க. அது பால் சாதமா தயிர் சாதமா இருக்கும்போது இன்னும் பெரிய கடாட்சம் தான். அதை வச்சு அது எத்தனை மணியாக இருந்தாலும் சரி, மத்தியானங்களில் வணங்க வேண்டாம், கொஞ்சம் சாயங்காலங்களில் இல்லை காலை நேரங்களில் ஒரு அந்த மாதிரி நேரங்களில் வணங்கி படைச்சு, உனக்கு நான் வந்து எனக்கு என்னால் முடிஞ்சதை அதை செஞ்சுருக்கேன், நல்லா டேஸ்ட்டாக செஞ்சுருக்கேன், நான் கூட இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல, அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் கடவுள்கிட்ட அப்படி பேசணுங்கய்யா. சரி, நீ எப்போ பார்த்தாலும் என்னை நல்லா வச்சுக்க, என்னை நல்லா வச்சுக்க, எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, அது இருக்குது, பிரச்சனை இருக்குது, உடம்பு சரியில்லை, எனக்கு பணம் இல்லை, பணம், அப்படி பேசுறதுக்கு பதிலாக நீங்கள் கடவுளுக்கு என்ன பண்ணீங்க? கடவுள்கிட்ட இவ்வளோ கேட்குறீங்கல்ல, நீங்கள் வாட் யூ டிட், டெய்லி தயிர் சாதம் வைங்க, மோர் சாதம் வைங்க, ஏதாவது ஒன்று செஞ்சு வைங்க. இதுக்கு அதிகமாக பொருள் செலவுலாம் ஆகாதுங்கய்யா. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை அவருக்கு முதல்ல செய்யுங்க. அப்போ டேஸ்ட் பார்த்துடக்கூடாது. இது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் சொல்கிறேன், டேஸ்ட் பார்க்காம உங்கள் வீட்டு பிள்ளைக்கு, உங்கள் குழந்தைக்கு, இல்லை உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் அப்பாவுக்கு, உங்களுக்கு பிடித்த நண்பருக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கலந்து செய்வீங்கல்ல, அப்போ சந்தோஷத்தை கலந்து செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு சமையலே தெரியலனா கூட அது நல்லா வரும். ஐயா 3 விஷயங்கள். சாதம் வடித்தா சாதம் ஆகிடுது, பாலை கொதிக்க வச்சு சூடாகிடுது பால், அதுக்கு இத்தனை டிகிரி இவ்வளோ நேரம்லாம் கிடையாது, கொதி வந்துச்சுன்னா பால் ஆகிடும். சுகரில் ஸ்வீட் இருக்க தான் போகுது. ஆமாம், 3ஐயும் மனசார நீங்கள் சேர்க்க சொல்றீங்க, அழகாக காம்பினேட் பண்ணி வைக்க சொல்றீங்க. ஆமாம், பாலும் இனிப்பு தான் சுக்கர், அவ்வளோதான், 2ஐயும் சேர்த்துறீங்க. சேர்த்து எந்த கடவுளும் வைங்க, வெள்ளை கலர் வச்சாலும் இன்னும் கொஞ்சம் சாதகமாகிடுது. ஆமாம், செஞ்சு அழகாக வச்சு முதல்ல உங்களுடைய வேண்டுதெல்லாம் விட்டுருங்க, அந்த கடவுளோட பேசுங்க, நல்லா வச்சுருக்கேன், சாப்பிடு, உனக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன், ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சிடு. இதெல்லாம் வந்து சிறுபிள்ளைத்தனமாக உங்களுக்கு தோணலாம். என்னடா இவ்வளோ மூட நம்பிக்கை. சரி, தனக்கு வந்து துணை இல்லை, தன்னை யாரும் கவனிக்கலை, தனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கடவுளுடைய அந்த அனுகிரகம் எவ்வளோ பெரிய பலத்தை கொடுக்குன்றது அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் கடவுள் வந்து மானசீகமாக நான் இருக்கட்டா குழந்தை பேசாம இரு, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு பேசுவார். அங்கே கரெக்டாக கிளம்பும் போதும் சாமிகிட்ட சொல்லிட்டு கிளம்புவாங்க, உள்ள நுழையும் போதும் நல்லபடியாக போயிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு நுழைய நாட்கள் தான் நிறைய. அந்த நம்பிக்கைகளை நீங்கள் எப்படிங்க விமர்சிக்க முடியும்? விமர்சிக்கவே முடியாதுங்கய்யா. உங்களுக்கு 1000 பேர் இருக்கலாம், அவங்களுக்கு கடவுள் தாங்க இருக்குது, கடவுளும் கடவுள் நம்பிக்கையும் அதை தான் அவங்க வந்து தரிபால் பிடிச்சிக்கிறாங்க. அதுவும் இல்லைன்னா அவங்க மாண்டே போயிடுவாங்கய்யா. ஸோ அப்போ யூ ஜஸ்ட் ஸ்பீக் டு த காட், உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிட்டு நல்லா வந்து கும்பிட்டுட்டு கண்ணை திறந்து உங்க கடவுளை பாருங்க. உங்க பூஜையில் வச்சிருக்க கடவுள்களை ஒவ்வொருத்தையும் டெய்லி பேசுங்க. சில பேருக்கெல்லாம் அந்த போட்டோஸ் பார்த்து பார்த்து அந்த போட்டோஸே வந்து ஒரு உயிருள்ள ஒரு உருவமா மாறுங்கய்யா. ஒவ்வொருத்தரையும் முகத்துல ரியாக்ஷன் காமிப்பாங்க, ஏன் நீங்க டல்லா இருக்கிறாரு, நீங்க சிரிக்கிறாரு. ஆமா, அவங்க ஒரு விக்கிரகம் வச்சுக்கலாம் வச்சுங்களேன், அந்த விக்கிரகம் அவங்க கூட பேசுங்கய்யா. இவங்க வைக்கிறப்போ அது சிரிக்கிற மாதிரி இருக்கும்,
இவங்க அந்த அந்த விக்கிரகத்துக்கு பிடிக்காத ஒரு உணவு வச்சுட்டா அது கோச்சுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அதை அனுபவிச்சுங்களுக்கு மட்டும் நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்டு பாருங்க. அவங்க வீட்டு போட்டோக்கள் வந்து அவர் பேசும். நடந்திருக்கும், நிறைய பேருக்கு நடந்திருக்கும். என்னடா முருகா என்ன பாக்குற அப்படின்னு கொஞ்சுவாங்க. சாக்லேட் வாங்கிட்டு வந்தா ஃபர்ஸ்ட் சாமிகிட்ட வச்சா அப்ப குழந்தைக்கு அதை எடுத்து தான் கொடுப்பாங்க. வாராகி சாமிகிட்ட வச்சிருக்கேன் எடுத்துங்க அப்படிம்பாங்க. வாராகி கும்பிட்றவங்களுக்குலாம் அந்த சாக்லேட்டுக்கும் வாராகிக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குங்கய்யா. இனிப்பு வாங்கிட்டு வந்துட்டா ஒரு இனிப்பு தவறுங்கய்யா. நான் வாராகி உபாசகர்ன்றனால நான் உங்களுக்கு இந்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்றேன். எப்பவுமே வாராகி நினைச்சிட்டே இருப்பேன், அவளுக்குன்னு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டே இருப்பேன். சில நேரங்கள்ல ஸ்வீட் வாங்கிட்டு வந்து எனக்கு சுக்கரதசை ஓடிட்டு இருக்கனால என்ன தேடி ஸ்வீட் வந்துருது, இந்த ஸ்வீட்டை தேடி நான் போயிடுறேன். அப்ப ஸ்வீட் வாங்கிட்டு வரும்போது சரி நம்ம ஓப்பன் பண்ணி எல்லாரும் கொடுக்கலான்றப்ப ஒரு ஸ்வீட் உடப்படும், இல்லை தவறும். ஆஹா நம்ம வீட்டு வாராகி கேட்டாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சுட்டு அப்படியே நல்ல இன்னொரு புது ஸ்வீட் எடுத்துட்டு போய் அவளுக்கு வச்சுட்டு, என்னடி நீ உன்னை விட்டு சாப்பிட்றேன்னு நினைச்சியா, மன்னிச்சுக்கோ மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த விக்கிரம் நம்மளை பார்த்து அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு செல்லமா நம்மள கொஞ்சம் மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் வந்து கடவுளோட ஒன்றி பிணைந்த அந்த கடவுளையே நம்பி வாழக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும்தான் இப்ப நான் சொல்ற விஷயங்கள் மூட நம்பிக்கை இல்லை, அது ஒரு பிணைப்பு, அது ஒரு வைபு, அது ஒரு ஆத்ம திருப்திங்கிறது உணரும், புரியும். தயிர் சாதம் வைக்கலாம், பகலில் ஃப்ரீயாக இருக்கப்ப தயிர் சாப்பிடலாம், பால் சாதம், ஸ்வீட் வைங்கய்யா, நெய் சேர்த்துக்கலாம், நிறைய நெய் ஐயா, நிறைய மில்க் ஸ்வீட்ஸ், பாலில் செய்யறது மில்க் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து உங்க பூஜையில் வைங்க. கோயிலுக்கு போகும்போது மில்க் ஸ்வீட் வாங்கிட்டு போங்க, 4 பேர் கொடுங்க குழந்தைகளுக்கு. இந்த பால் ப்ராடக்ட்ஸ் பணத்தை கொடுக்குங்கய்யா. ஸ்வீட் எடுத்து குழந்தைகள் கொடுங்கய்யா, உங்க ஏரியா குழந்தைகள் கொடுங்க. உங்க ஏரியா குழந்தைகள்ட்டே அவங்க நல்ல பேர் வாங்க முடியலன்னா அப்புறம் யார்கிட்ட நல்ல பேர் வாங்க போறீங்க? இந்த மாமா வந்தாருன்னா சாக்லேட் கிடைக்கும்டா, இந்த அக்கா வந்தாங்கன்னா கண்டிப்பா நமக்கு ஸ்வீட் தருவாங்க, அவங்க தான் என் கடவுள். உங்க வீட்டு வாசல் எப்பவுமே 4 குழந்தைங்க விளையாடுற மாதிரி வச்சுக்கோங்கய்யா. ஆனா பந்து எடுத்து அவங்க கண்ணாடியை உடைக்கட்டுமே. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பால் ப்ராடக்ட்ஸை உங்க வீட்டில் பயன்படுத்துங்க, பணம் வரும். இன்றைய நிகழ்வு வந்து ஒரு கம்பெனியோட ப்ரமோஷனாகவே இருக்குது. என்ன பேருன்னு தான் நம்ம சொல்ல, இந்த கம்பெனி பால், எந்த கம்பெனி பாலுன்னா வாங்கிக்கோங்கய்யா, பாலா இருக்கணும். அதுதான் வாழ்க்கை பாலா போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. பால் தான் உங்களை வாழ வைக்கும். பால் போல் பொங்குன்ற பால் போல் பொங்கு. ரெண்டாவது, நீங்க நல்ல ப்ராடக்ட்டை கடவுளுக்கு படைக்க 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 நல்லது. உங்களுக்கு இதை விட இன்னும் சிறப்பான நைவேத்தியம் வைக்கிற அளவுக்கு பொருளாதார வசதி அந்த கடவுளே கொடுப்பார். அதுல கலப்படம் இருக்கக்கூடாது. எஸ் அவர் கொடுக்கறதுல ஐயா, உங்கள் உள்ளத்திலும் உங்கள் பக்தியிலும் கலப்படம் இருக்கக்கூடாது, நீங்க கடவுளுக்கு படைக்கக்கூடிய விஷயத்திலும் கலப்படம் இருக்கக்கூடாது. நேற்று என்னுடைய தம்பி பாஷா அவர்கள் என்ன பண்றாங்க, அண்ணா அவங்க கையால் ஒரு 500 நோட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. ஏன்ப்பா அப்படின்னா, இல்லைண்ணா பர்ஸில் வந்து பணம் வச்சுக்க சொன்னீங்க, நான் வந்து எல்லாமே ஜிபே டிரான்சாக்ஷனாக பண்ணுறேன், எனக்கு பணம் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், யாராவது ஸ்வீட் கொடுத்தாங்கன்னா அதை வேணான்னு சொல்லாது. ஏன்னா அவருக்கு அந்த பழகம் இருந்துச்சு. அவருக்கு என்ன, எனக்கு ஸ்வீட் பிடிக்காது, ஸ்வீட் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன். நீங்கள் ஸ்வீட் எடுத்துக்காத மனிதராக கூட இருங்க, எழுதிட்டு வாங்க. ஏன்னா நானும் அவரும் ஒரு உணவத்தை சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு பெண் என்போது சுக்கரன், அந்த பெண் என்னும் சுக்கரன் என்ன பண்ணுறாங்க, கடலை மிட்டாய் தராங்க. சார் கடலை மிட்டாய் எங்கள் ஹோட்டலில் தரது வழக்கம் சார் அப்படின்னு அந்த பாட்டிலை திறந்து அந்த பாட்டிலோட மூடியில் 5-6 கடலை மிட்டாயில் போட்டு எடுத்துக்க சொல்கிறாங்க. நான் எடுத்துட்டேன், 2-3 எடுத்துட்டேன். அவருக்கு தரும்போது வேணாம் அப்படிங்கிறாரு. நான் அவர் கட்டாயப்படுத்தி அதை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி எடுக்க வச்சு, அதுக்கப்புறமா ஏன்னா ஸ்வீட்டுங்கிறதப்ப சுக்கரன். அப்போ ஒரு பெண்ணே உனக்கு தராங்கன்னா உனக்கு வாழ்க்கையில் பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். எடு, வேணான்னு சொல்லாத, மறுக்காத, எடுத்துக்க சொல்லு. ஸோ அந்த மாதிரி பணத்தை நீங்கள் வந்து எப்போவுமே என்னதான் டிஜிட்டல் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணாலும் பணம் தாள் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதை வைத்து புழங்க ஆரம்பிங்க, அதை எண்ணுங்க, அதை வந்து நீங்க டச் பண்ணி பாருங்க, அதோடைய ஸ்பரிசத்தை நீங்க எப்பவுமே வச்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு பணம் தான் பணத்தை ஈர்க்கும். நீங்களே சொல்லியிருக்கீங்க, உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நீங்க கூர்ந்து கவனிச்சிங்கனாலே நீங்க எதை தவிர்க்கிறீங்க எதை ஏத்துக்கிறீங்கன்னு எல்லாமே நிமித்தம் காமிச்சு கொடுத்துரும். உள்ள நடக்கிற நடைமுறை ரொம்ப சிறப்பான விளக்கம், எல்லாருக்கும் தேவையான விளக்கம், எல்லாரும் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம். நிச்சயமா. பால் பொங்கட்டும், எல்லாவற்றிலையும் தயிர் நெய் எல்லாம் மணக்கட்டும், செல்வம் சேரட்டும். ரொம்ப சிறப்பான தகவல் நம்பிக்கை. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. எல்லாத்துக்கும் உண்டான தகவல் சிம்பிளான, எல்லா பெரிய கஷ்டத்துக்கும் தீர்வும் பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க, சின்ன தீர்வே கஷ்டத்தை தீர்க்கும். பால் பொருட்களை சேர்த்துக்கொள்ளுங்கள், பணம் பெருகும். இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.